Hi friends, welcome back to our channel Mr and Mrs Bharathy. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கேரட் ஹல்வா தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு panல தான் செய்ய போறோம். pan வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு இந்த கீயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பாதாம் போட்டா ரொம்பவே பிடிக்கும். சோ நான் பாதாமும் கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ்லாம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு துருவின கேரட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் கிட்ட கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அதே கீயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா எந்த கீயும் சேர்த்துக்கல, அதே கீயில் தான் ஆட் பண்ணுறேன். கேரட் ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 கப் வந்து பால் ஊற்றிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பால் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டோட ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் கேரட்டோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. இதே நீங்கள் கம்மியாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேரட்டோட பச்சை வாசனை அப்படியே அடிக்கும் உங்களுக்கு. நம்ம அப்பப்போ கலரை விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஓரமாக செய்கிறதெல்லாம் எடுத்து நடுவில் விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும். கேரட் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் துருவலுக்கு 1/4 கப் சேர்க்கணும். நான் 3.5 கப் கிட்ட சேர்த்துருக்கிறதுனால 1 கப் கிட்ட சுகர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கேரட் அல்வா ரொம்பவே வந்து தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா திக்காகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் எந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். நீங்கள் வேறு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு ஏலக்காய்னா தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தால் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது சேர்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். கேரட் அல்வா ஜென்ரலாக யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் வந்து கேரட் அல்வா. ஸோ நம்ம இது ரொம்பவே சீக்கிரத்துலேயும் ரெடி பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பால், சர்க்கரை, கேரட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போவே எனக்கு எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.